டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேக் நெக் டிசைன் தான் பார்க்குறோம். பேக் நெக்கில் வந்து ஒரு பெரிய ஃப்ளார் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ட்ரேஸிங் வந்து இதில் கிளியராக தெரியுதா அப்படிங்கிறது தெரியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளார் பேக் நெக்கில் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் தான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் பீஸோட கலர் வந்து ஆஷ் கலர். பேக் நெக் வந்து போட் நெக் தான். போட் நெக்கில் இந்த ஃப்ளார் வந்து பேக்கில் ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும். ஃப்ளார் இருக்கிற ஸ்பேஸில் மட்டும் பேபி பிங்க் கலர் கிளாத் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 16 இன்ச் ஃப்ரேமில் தான் நான் வந்து செட் பண்ணி எடுத்திருக்கேன். பேக்கில் வந்து சில்க் காட்டன்லேயே பேபி பிங்க் கலர் கிளாத்துமே சேர்த்து தான் ஃப்ரேம் மாட்டியிருக்கேன். அதை வந்து பேக் சைடில் காமிக்கிறப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். 2 கிளாத் ஃபஸ்ட்டு வந்து சில்க் காட்டன்லேயே ஆஷ் கலரும் இந்த பேபி பிங்க் கலர் ரெண்டையுமே ஃப்ரேமில் செட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். கீழே வந்து பேபி பிங்க் கலரும் மேலே வந்து ஆஷ் கலரும் வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஃப்ளாரோட அவுட்லைனில் ஜிக்ஸாக் ஸ்டிச் செயின் ஸ்டிச் கொடுத்து ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நான் கட் பண்ணி தான் எடுப்போம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு 16 இன்ச் ஃப்ரேமில் தான் செட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாத் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா 18 இன்ச்சில் செட் பண்ணோம் அப்படின்னா அந்த நெக் எல்லாமே கரெக்டாக ஃபிட் ஆயிரும். சேம் இதில் வந்து சில்க் காட்டன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நெட் கிளாத் கூட யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப பெரிய ஃப்ளாராக போடுறதுனால கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சில்க் காட்டனே யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 2 கிளாத்தையும் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்ப வந்து சுருக்கமே இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். பேக் சைடில் இருக்கிற கிளாத்தும் சரி, மேலே இருக்கிற கிளாத்தும் சரி, ரெண்டுலேயுமே சுருக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நீட்டாக ஃப்ரேமில் மாட்டிக்கோங்க. அப்போ தான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃப்ரேமை விட்டு கழட்டினதுக்கு அப்புறமாவும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். சுருக்கம் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ளாரோட அவுட்லைன் கொடுக்கறதுக்காக சில்வர் கலரில் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸும் வந்து நல்ல குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் தான் கொடுக்கணும். கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன் மட்டும் தான் கொடுக்கணும். அவுட்டர் லைனில் இருக்குல்ல அந்த லைன் மட்டும் தான் கொடுக்கணும். இன்சைடில் பெட்டல்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குற லைன்ஸ்லலாம் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஃப்ளாரோட அவுட்லைன் மட்டும் கொடுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரோட அவுட்லைனில் வந்து ஜரி அவுட்லைனும் கொடுத்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸும் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அதை ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இன்சைடில் இருக்கிற அந்த ஆஷ் கலர் ஃப்ளாரோட இன்சைடில் இருக்கிற ஆஷ் கலர் கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் கட் பண்ணி டிசைன் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்ம வந்து தெரியாமல் வெளியில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிசைனே டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம்ல அது பக்கத்தில் ஒட்டி கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பிசுறு மாதிரி இருக்கும், அது ப்ராப்ளம் இல்லை. கட் பண்ணி எடுத்து ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேபி பிங்க் கலர் கிளாத்லேயுமே அந்த ஃப்ளாரோட பெட்டல்ஸ்க்கு லைன்ஸ் கொடுத்துருந்தோம்ல அந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த அவுட்லைனை வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பேபி பிங்க் கலரில் சுகர் பீட்ஸ் கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாகவே அந்த ஃப்ளாருக்கு அவுட்லைன் இந்த சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு லைன் நம்பர் 4 பேர்ல் ஒயிட்டில் ரவுண்ட் பீடும் அதுக்கப்புறமா பிளெயின் சக்கரையும் அப்படி கரெக்டாக அல்டர்னேட்டாக வர மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு லைன் கொடுக்குறதுக்காக கிறிஸ்டல் பீட்ஸு அண்ட் ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கலர்ஸும் ஒயிட்டு அண்ட் பேபி பிங்க் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிறிஸ்டல் பீட்ஸில் வந்து ஒயிட்டு, பேபி பிங்க்கு அண்ட் ரவுண்ட் பீடும் பேர்ல் ஒயிட்டும் பேபி பிங்க் கலரும் ரவுண்ட் பீட்ஸும் எடுத்திருக்கேன். பீட்ஸ் எல்லாமே 6 mm சைஸ் வரும். ஃபஸ்ட்டு ஒரு பெட்டலோட கர்வ் லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒயிட் கலர் கிறிஸ்டல் பீட்ஸும் ரவுண்ட் பீட் வந்து பேபி பிங்க் கலரும் யூஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பெட்டலுக்கு வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் பேபி பிங்க் கலரும் ரவுண்ட் பீட் வந்து பேர்ல் ஒயிட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அல்டர்னேட்டாக தான் கொடுத்துருக்கேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து இந்த பார்டர் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓவராலாக டிசைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேர்ல் ஒயிட்டு பேபி பிங்க் கலர் இந்த 2 கலர்ஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா இந்த பெட்டல்ஸோட மிடிலெல்லாம் கரெக்டாக ஒரு சின்ன ஒரு வி ஷேப்பில் ஒரு
சின்ன ஸ்பேஸிங் வருதுல்ல, அதுலலாம் ஒவ்வொரு ஃப்ளார் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஃப்ளாரோட சென்டர் போர்ஷனுக்கு வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் கிளிப் ஸ்டோன்ஸ் தான். கிளிப் ஸ்டோன்ஸை ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கிறிஸ்டல் பீட்ஸில் வந்து ஒரு 7 to 8 பீட்ஸ் வச்சோம், சர்க்குலர் மோஷனில் வச்சோம் அப்படின்னா ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். ஆல்ரெடி இந்த ஃப்ளார் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு டிசைனில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து திரும்பியும் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கிறிஸ்டல் பீடை வந்து ஃபுல்லாக கொடுத்ததுக்கு அப்புறமா பேபி பிங்க் கலர் சுகர் பீடும் அதுக்கப்புறமா ஒரு கிளிப் ஸ்டோனும், சின்ன சைஸ் கிளிப் ஸ்டோனும் வச்சு இந்த மாதிரி 2 கிறிஸ்டல் பீட்ஸ்க்கும் மிடில் வர மாதிரி கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளார் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள். டிசைன் ஃபுல்லாகவே கிளிப் ஸ்டோன்ஸ், கிறிஸ்டல் பீட்ஸ் அண்ட் ஜர்கான் ஸ்டோன்ஸ் மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ நீங்களும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னா இதை கூட ட்ரை பண்ணலாம். இந்த டிசைன் ஃப்ளார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். சேம் இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்கும் மிடில்லையும் வந்து ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஒரு ஃப்ளார் வந்து ஒயிட் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஃப்ளார் வந்து பேபி பிங்க் கலர் கிறிஸ்டல்ஸ் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற அந்த ஸ்பேஸிங்கில் வந்து ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ளெயின் சக்கரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளெயின் சக்கரி வந்து அக் ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக ஸ்டோன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எம்டியாக தான் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 3 சக்கரையும் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பேஸிங் விட்டு அகெயின் சேம் இதே சக்கரி தான் வச்சுருக்கேன். இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க சக்கரி கூட சில்வர் கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர் எதுவுமே யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட்டு இந்த 2 சக்கரி டிசைனுக்கும் மிடில் இருக்கிற ஸ்பேஸிங்கில் வந்து ஒரு 4 to 5 பீட்ஸு சுகர் பீட்ஸும் டிப்பில் பேபி பிங்க் கலர் சீக்வன்ஸும் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறப்போ வந்து ஸ்பேஸிங் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட் நெக்லேயும் இந்த ஃப்ளாருக்கும் 2க்குமே அவுட்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த சக்கரியில் மட்டும் இன்னும் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது. மற்றபடி இந்த ஃப்ளாருக்கு அவுட்லைன் இந்த அளவுக்கு தான் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அது எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சக்கரியில் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாரியுமே சில்வர் பேஸில் இருந்ததுனால நம்ம இதில் கோல்டு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே ஒயிட்டு அண்டு பேபி பிங்க் கலரே வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோன்ஸுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓவராலாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ரிச்சான ஒரு டிசைனாக இருந்தது. நெக்ஸ்ட்டு அந்த பெரிய ஃப்ளாரோட மிடில் வந்து ஒரு குட்டி பேட்ச் ஒர்க் மாதிரி இந்த ஃப்ளாரை ரெடி பண்ணி அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக சில்வர் கலர் கிளாத்து, டிஷ்யூ கிளாத்து தான். அந்த கிளாத்தில் வந்து ஒரு 6 inches வர மாதிரியான ஒரு பெரிய ஃப்ளார் தான் இதுவுமே. அந்த ஃப்ளாரை வந்து ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ளாரை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் வீடியோ எடுத்திருந்தேன், பட் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போனதுனால இந்த பார்ட்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃப்ளாரோட சென்டர் போர்ஷனில் ஒரு குட்டியாக ஒரு கிறிஸ்டல் ஃப்ளார் மாதிரி போட்டுட்டு பெட்டல்ஸோட அவுட்லைன் ஃபுல்லாகவே பேபி பிங்க் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு பெட்டல்ஸ்க்கு இன்சைடில் வந்து கிறிஸ்டல் பீட்ஸும் ரவுண்ட் பீட்ஸும் நம்பர் 4 சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு மிடில் இருக்கிற ஸ்பேஸிங்கில் ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து க்ளூ அப்ளை பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா அவுட்டர் லேயரில் இருக்க குட்டி குட்டி பெட்டல்ஸ்க்கு வந்து இன்சைடில் சில்வர் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய ஃப்ளாரோட இன்சைடில் கொடுத்துருக்க அந்த லைன்ஸுமே கிறிஸ்டல் பீட்ஸும் ரவுண்ட் பீட்ஸும் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த பேட்ச் ஒர்க்கை தனியாக பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஜரி அவுட்லைன் கொடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நார்மல் நீடிலில் த்ரெட் போட்டு எடுத்திருக்கேன். த்ரெட் போட்டு எடுத்துகிட்டு ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் 3D எஃபெக்ட்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக அந்த எட்ஜஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணாமல் இன்சைடில் இருக்கிற ஸ்பேஸிங்கில் மட்டும் அங்கங்கே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டோன்னா சேஃபாக இருக்கும். ஸ்டிச்சஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டோம் அப்படின்னா வெளியவும் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது தெரியாது அண்டு சேஃபாகவும் இருக்கும். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து நல்லா குட்டி குட்டியாக பக்கத்தில் நல்லா நெருக்கமாக கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்சைடில் இருக்கிற ஒரு ரவுண்டு ஷேப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பெட்டல்ஸில் வந்து அங்கங்கே ஸ்டிச்சஸ் போட்டாலே நீட்டாக இருக்கும். இந்த ஃப்ளார் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பெட்டல்ஸ்க்கு மிடிலெல்லாம் ஹேங்கிங்ஸ் எஃபெக்டில் கொடுக்கணும். அதுதான் இந்த டிசைனோட ஹைலைட் போர்ஷனே. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
இப்போ வந்து ஹேங்கிங்ஸ் கொடுக்குறதுக்காக கிறிஸ்டல் பீட்ஸ் தான் நம்பர் 4 சைஸில் பேபி பிங்க் கலரும் ஒயிட் கலரும் எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் அண்ட் சுகர் பீட்ஸும் பேபி பிங்க் கலர் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நார்மல் நீடிலில் பேபி பிங்க் கலர் நார்மல் த்ரெட் தான் போட்டிருக்கேன். அண்டு சின்ன சைஸ் நீடில் தான், சுகர் பீட்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸு ஒரு 5 to 6 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கிறிஸ்டல் பீடு ஒயிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமாவும் சேம் சுகர் பீட்ஸ் தான் எடுக்கணும். இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த ஃப்ளார் 3D எஃபெக்டில் ஒரு ஃப்ளார் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஃப்ளாரோட எட்ஜஸில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் மிடில்லையும் 3 ஹேங்கிங்ஸ் வர மாதிரி இருக்கும். நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது வந்து ஒரு சின்ன ஹேங்கிங் எஃபெக்டில் இருக்கணும். ஸ்டிஃபாக நிற்காமல் இந்தளவுக்கு ஒரு ஹேங்கிங் எஃபெக்டில் வச்சு லென்த்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நார்மல் எடில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பொறுமையாக பண்ண வேண்டிய போர்ஷனும் இது தான். லென்த் வந்து ஓரளவுக்கு ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். அண்டு ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் 3 ஹேங்கிங்ஸ் கொடுக்குறதுனால எல்லாத்துக்குமே லென்த் வந்து மேனேஜ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். யூஸ்வலாக ஹேங்கிங்ஸ் வந்து நான் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் தான் போடுவேன். பட் இந்த டிசைனுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ரேம்லேயே இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து ஃப்ரேமில் இருக்கிறப்ப பண்ணுறப்ப தான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லைன் வந்து ஸ்பேஸிங் இந்த மாதிரி ஓரளவு 3 ஹேங்கிங்ஸும் ஈவன் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி பார்த்து அரேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லைனுக்கு வந்து கிறிஸ்டல் பீட் பேபி பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அகெயின் கொடுக்குறது வந்து ஒயிட் பீட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவரால் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. ஹேங்கிங்ஸ் என்ன மாதிரி ஈவனாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஹேங்கிங்ஸோட லென்த்து ஒன்று ஒவ்வொரு சைஸில் இருந்துச்சு அப்படின்னால டோட்டலாகவே டிசைன் வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ கரெக்டாக பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஹேங்கிங்ஸ் போர்ஷனுமே. ஓவரால் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப அழகான ஒரு டிசைனு. அதுக்கு கொஞ்சம் புட்டாஸும் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நெட் கிளாத் மிடில் கொடுத்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க சாம்பிள் கொடுத்துருந்த டிசைன் வந்து நெட் கிளாத் தான் யூஸ் பண்ணியிருந்து. பட் இவங்க வந்து நெட் கிளாத் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து சில்க் காட்டனையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஸ்லீவ் டிசைனும் சேம் அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். ஸ்லீவோட எல்போ ஸ்லீவ் தான். எண்டிங்கில் வந்து ஒரு 4 to 5 இன்ச்சஸ்க்கு பேபி பிங்க் கலர் சில்க் காட்டன் கிளாத்தே கொடுத்துட்டு நம்ம அந்த பெட்டல்ஸ்க்கு என்ன அவுட்லைன் கொடுத்துருந்தோம் சேம் அதே அவுட்லைன் வந்து இதுலேயும் கர்வ் லைன் மாதிரி கொடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் மிடிலில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாரு நம்ம அதில் கொடுத்துருந்தோம்ல ஒரு பேட்ச் ஒர்க்கு, சேம் அதே பேட்ச் ஒர்க் மாதிரி இதில் குட்டியாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் 2 சைஸ் புட்டாஸும் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து அந்த ஃப்ளார் போட்டிருந்தோம்ல சேம் அந்த ஃப்ளார்ஸும், அதுக்கு அப்புறமா ஒரு 3 ரவுண்ட் பீட் வச்சு ஒரு சின்ன புட்டாவும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்லீவ் டிசைனுக்கும் எண்டிங்கில் வந்து ஹேங்கிங்ஸ் வரும். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் பண்ணலாம். அது சேம் நம்ம பேக் நெக்கில் கிளாத் அட்டாச் பண்ணோம்ல சேம் அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கும் கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய நியூ ஐடியாஸ் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி கிராண்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த ஹேங்கிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் நெட் கிளாத் யூஸ் பண்ணி ஒரு ப்ரைடல் ஒர்க் கூட இந்த மாதிரி பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி பொட்டிக் ஸ்டைல் டிசைன்ஸ் கூட எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் இன்னுமே புது டிசைன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நிறைய நியூ ஐடியாஸ் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இனிமேல் பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.